ஜப்பான் சிக்கன். ஜப்பான் சிக்கனுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். யார் வேணாலும் இந்த ரெசிபியை ஈஸியாக சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சோல் ஆஃப் சுமி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜப்பான் சிக்கன். ஜப்பான் சிக்கன்னா இது ஜப்பான்லேருந்து வந்த சிக்கன் கிடையாது, இது ஜப்பான் ரெசிபியும் கிடையாது, இது நம்மளோட சவுத் இந்தியன் ஈரோடு ரெசிபி. இந்த சிம்பிள் ஈஸி ஜப்பான் சிக்கன் எல்லா கடையிலும் கிடைக்கிறத நீங்கள் சுலபமாக வீட்டில் எப்படி பண்ண போகிறோன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் போன்லெஸ் 1/2 kg, ஒரு 10லேருந்து 15 முந்திரி, 4-5 பச்சை மிளகா, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மைதா 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, பால் தேவையான அளவு, பட்டர் வேணும். ஸோ நம்ம சிக்கனை வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை முதல்ல ஒரு பேட்டர் ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மைதா அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட பிளாக் பெப்பர் இருக்கிறதுனால பிளாக் பெப்பர் போடுறேன், சால்ட்டு. ஸோ நான் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னமும் கட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம். சிக்கன் ஒரு 30 minutes ஊறியாச்சு. நம்ம இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஆயில் சூடாகட்டும். சிக்கன் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரமாக ஃப்ரை ஆக வேண்டாம். நல்லா அந்த பெப்பர்லாம் போட்டதுனால பெப்பர் ஃப்ளேக்ஸோட சிக்கன் நல்லா வந்திருக்கு. சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் பாருங்க நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும். இது பெப்பர் நிறைய போட்டதுனால நல்லா பெப்பரியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து க்ரீமி ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி இப்போ அதில் நம்ம அதை போட போகிறோம். ஜப்பான் சிக்கனுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியான மில்க், ஒரு க்ரீமி சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நிறைய பூண்டு, பச்சை மிளகா இது மட்டும் தாங்க. அப்புறம் நல்ல ஒயிட்டாக க்ரீமியாக இருக்கும். அந்த சாஸை தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து பட்டர் வேணும். ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதை பட்டர் போட்டுடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா 1 கப்பு பூண்டு, நல்லா பட்டர்லேயே வணங்கணும். கொஞ்சம் பச்சை மிளகாய், நல்லா பட்டரில் கார்லிக் நல்லா அது ஃப்ரை ஆகிறப்ப அந்த அரோமா இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த அரோமா டேஸ்ட்டே ஒரு டேஸ்ட்டு தான், பட்டரும் கார்லிக்கும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்ல ப்ரௌன் கலர், நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கார்லிக் ஃப்ரை ஆகணும். பயங்கர தூக்கலாக இருக்குது ஸ்மெல்லு. கோல்டன் ப்ரௌனாக கார்லிக்கும் க்ரீன் சில்லிஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஜப்பான் சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். கார்லிக்லேயும் பட்டர்லேயும் நல்லா சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கிறோம். சிக்கன் நல்லா டாஸ் ஆயிடுச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். கேஷ்யூஸ் ஒரு 10லேருந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக இதுக்கு வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டு கேஷ்யூ தான். கேஷ்யூ நல்லா பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. மில்க் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான இன்க்ரீடியண்ட் கேஷ்யூ பவுடர். இதை நான் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நல்ல க்ரீமி ஒயிட் கேஷ்யூ சாஸ். இப்போ கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, வேணாலும் நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜப்பான் சிக்கன் நல்லா க்ரீமி சாஸில் ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பெப்பர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம்.
ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரீமி கேஷ்யூ ஒயிட் சாஸில் சிக்கன் அப்படியே நல்லா கார்லிக் ஃப்ளேவரோடு ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். ஜப்பான் சிக்கன் டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல கார்லிக் ஃப்ளேவர், கேஷ்யூ சாஸு சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம ஈரோடு ஸ்பெஷல்னு சொல்லலாம், இந்த ஜாப்பனீஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக எப்போயும் நம்ம ரொம்ப பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இந்த ரெசிபியை ஈஸியாக சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த ஜப்பான் சிக்கன் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் சுமி சைனிங் ஆஃப். பாய்.